கேள்வி இருந்துச்சு. எடுப்போமே. அந்த ஒன்று வந்துட்டு நேற்று நாம தியானம் செய்யற சம்பந்தமா பேசினதானே எல்லாரும். அதுல அந்த ஓர்நில படுற இடத்தை அந்த நெத்தி புருவத்தில மத்தி என்று சொன்னதானே சொன்னீங்கதானே. அது எப்படி ஏண்டா உள்நோக்கா இருக்கக்குள்ள அங்க புருவ மத்தி எப்படி எடுக்கிற என்ற சம்பந்தமா டக்குன்னு ஒரு அதை எப்படி எடுக்கிறேன் விளங்கல. அது உண்டு. ஆனா இந்த பாட்டு இல்லை போட்டு வந்துச்சு உள்ளும் புறமும் ஒன்றாவணும். அது வந்துட்டு இப்ப உள்ளுக்கும் இருக்கிற மாதிரி தானே புறமும் இருக்கணும். அதான் உள்ளங்கிறது உள்ளுக்கும் இப்ப உன்னை நோக்குங்கிற அடிப்படைக்க சரியா. உள்ளும் புறம்புங்கிறது வெளியில. அப்ப உள்ளும் புறமும் என்றுதான் அந்த பாட்டுல வருது. நீங்க என்ன போட்டீங்க அந்த பாட்டு? உள்ளும் புறமும் ஓர்வழிப்பட்டால் உள்ளம் தெளிவு பெறும். இந்த பாட்டோட இன்னொரு பாட்டையும் சம்பந்தப்படுத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். வெந்து நொந்த உள்ளத்துக்கு உலகமே சாக்கடை. அப்ப வெந்து நொந்த உள்ளத்துக்கு உலகம் என்னையாம்? சாக்கடையா? சரியா. உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே வெளிப்படை. அப்ப உள்ளும் புறமும் ஓர்வழிப்பட்டால் உள்ளம் தெளிவு பெறும். அப்ப உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை என்றால் அந்த உள்ளத்தின் வெளிப்படை. அதாவது இந்த உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை என்கிற அந்த வசன நடைய கொஞ்சம் நுட்பமாக திரும்ப சிந்திச்சு பாருங்க. எப்படி வருமெண்டா, உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை என்றா அந்த உள்ளத்திட வெளிப்படைன்னு சொல்றாங்க. உலகமே அதன் வெளிப்படை எங்காங்க? அப்ப உலகமா இருக்கிறது உள்ளமாக தெளிவு பெறணும். அப்ப உள்ளும் புறமும் ஓர் வழிபட்டா சரியா. உள்ளும் புறமும் ஓர் வழிபட்டால் சகி உள்ளம் தெளிவு பெறணும். எப்படி? உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை என்றா அந்த உள்ளத்துக்கு வெளிப்படையாக உலகம் தெரியுமா? அப்ப அந்த உலகத்தை இவர் எதால பார்ப்பாரு? உடலால பார்ப்பாரா? உள்ளத்தால பார்ப்பாரா? உள்ளத்தால பார்ப்பாரு. உள்ளத்தால பார்க்கக்குள்ள சரியா உறுதி ஏற்பட்டது எங்க? உள்ளத்தில. அது வெளியே ஏற்பட்டுச்சா உள்ளுக்கு ஏற்பட்டுச்சா? உள்ளத்தில் ஏற்பட்டா அது அந்த உள்நோக்கில தானே ஏற்பட்டிருக்கணும் உள்ளம். அப்ப அந்த உள்ளத்தில அந்த உறுதி இருக்கே, உறுதி பெற்ற உள்ளத்தின் அப்படித்தானே சொல்றா. உறுதி பெற்ற உள்ளம். இப்ப சலனப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அங்கால இஞ்சால சபலப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, மகிழ்ச்சியோட இருக்கிறது, திரையோட இருக்கிற உள்ளத்தை செல்லலை. எந்த உள்ளத்தை சொல்றாங்க என்றா உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை என்றா உறுதி ஏற்படுவது உள்ளத்தில். அந்த ஏற்பட்ட உறுதியின் வெளிப்பட உலகமாக தெரியுது. அப்ப இப்ப உள்ளும் புறமும் ஓர் வழிபட்டால் உள்ளம் தெளிவு பெறுமெண்டா இப்ப உள்ளுக்கொண்டு வெளியே ஒன்று இருக்கிற மாதிரி தெரியாது. இப்ப நான் மிச்ச நேரமா இப்ப ஒரு 5-5:30 மணியிலிருந்து நான் இப்ப கொஞ்சம் நேரமா பேசிட்டு இருந்தேன். நான் இந்த மபாரிஸோட பேசிட்டு இருக்கப்போல இந்த விஷயம்தான் ஓரொரு வகையா நான் தெளிவுபடுத்தி கொடுத்தேன். இப்ப எனக்குள்ள நினைவுல இருக்கிறதாகத்தானே சகி நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நினைவு எங்க இருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? உடலுக்கு இருக்கேன்னு தானே சொல்லுவோம். உடலுக்கு இருக்கேன்னு தானே நாம சொல்லுவோம். நம்ம அப்படித்தானே நம்பிட்டு இருக்கோம். நினைவு எங்க இருக்கு, ஞாபகம் எங்க இருக்கு, அறிவு எங்க இருக்கு, உணர்வு எங்க இருக்கு என்று கேட்டா எல்லாத்தையும் இதுவரைக்கும் நாம உடலுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதாகத்தானே நம்மகிட்ட எண்ணம் இருக்கி, நம்மகிட்ட அந்த பதிவு இருக்கி. அப்படித்தானே நாம எண்ணத்தை உருவாக்கி ஒரு எண்ணத்தை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
அதில் மாற்றம் இருக்கா? இல்லையே. இல்ல. அப்போ அப்படி இருக்கிறவருக்கு விளங்குறதுக்காக எழுதின விஷயம்தான் இது. உள்ளும் புறமும் ஓர் வழிபடணும். இப்போ நாம் எப்படி எடுக்கமெண்டா, உள்ளுக்கோ நினைவில் இருக்கிறத ஒரு வகையாகவும் வெளியில் இருக்கிற என்ன தெரிகிறத ஒரு வகையாகவும் எடுக்கும். நினைவில் இருக்கிறத எப்படி எடுக்கும்? இப்போ நினைவில் காத்தாங்குடி வீடு இருக்குவா, எப்படி எடுக்கிறீங்க? எப்படி இருக்காது உங்களோட நினைவில்? கொஞ்சம் நினைவுக்கு போங்க பார்ப்போம். இல்லை நான் செல்லக்குள்ள கொஞ்சம் நினைவுக்கு போங்க, போனால் தான் நினைவில் சிந்திக்கலாம். நினைவோட சிந்திக்கிறது இப்படி தான். இப்போ நினைவுக்கு போயிட்டீங்க, போனோடனே எங்கே இருக்கு நினைவில்? காத்தாங்குடி வீடு இருக்கா? பதிவாக இருக்கு இல்லை தானே? இப்படி இப்போ நீங்கள் நினைச்ச உடனே சரியா பதிவாக இருக்கிற அந்த வீட்டை காட்டின அந்த நினைவு நீங்கள் இருக்கிற ஐநைக்கே இருக்கண்டு நீங்கள் நினைக்கிறது சரியா இல்லையா? அப்படி சரியண்டா சரியா? அப்படி சரியண்டா எடுப்போமே. அப்படி சரியண்டா இப்போ நீங்கள் நீள அகலம் எத்தனை, உயரம் எத்தனை, அகலம் அடி? 5 அடி உயரம், அகலம் அப்போ 2 அடி அகலத்திலையும் 5 அடி உயரத்துக்குள்ளேயும் எத்தனை அடி அகலம் எத்தனை அடி நீளத்தில் உள்ள வீடு தெரியுச்சு? அப்படி அந்த வீடு எப்படி அப்போ நீங்கள் இருக்கிற ஐநைக்கே தெரிஞ்சு நினைவுக்கு. அப்போ நினைவு ஐநைக்கே இருக்கென்று எடுக்கிறது சரியா பிள்ளையா? அப்போ நினைவு உங்களோட சாமான் நம்மளோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது தானே எடுக்கணும். இல்லாட்டி அந்த நினைவில் வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நானும் இருக்கணும். ஒன்றோ நினைவு உள்ளுக்கு இருக்கின்றா தான் நான் 2 அடி அகலத்திலையும் 5 அடி உயரத்திலையும் இருக்கிறதாக நினைக்கணும் இல்லையா? நினைவுல வீடு இருக்கிறத எப்படி நான் நினைச்சு பார்த்தனோ அப்படி நினைக்கிற அந்த நினைவுலனே நானும் இருக்கணும். இப்போ நானும் அப்படித்தானே அந்த நினைவில் இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நினைவு எனக்குள்ள இல்லை, நான் நினைவில் இருக்கிறேன் வரும் இல்லையா? இப்போ அப்படி அந்த வீடும் நினைவில் அப்படித்தான் இருக்கி, நானும் நினைவில் அப்படித்தான் இருக்கேன், அனசாபிஷம் நினைவில் அப்படித்தான் இருக்காரு, அப்துல்லா பைவான நினைவில் அப்படித்தான் இருந்தார் ரெண்டு எடுத்தா இந்த இருக்கிற எல்லா நினைவில் அந்த அப்படி ஒரு பதிவாக இருக்குமே அல்லாமல் ஒரு பொருளாக இருக்குமா நினைவிடத்தில்? அப்போ இப்போ உங்களோட உள்ளே இப்படி ஆயிட்டு. நான் செஞ்ச விஷயத்தை நல்லா கிரகிச்சிங்களா? இப்போ நீங்களும் எதில் இருக்கிறீங்க? ஓ பதிவாக இருக்கேன். நான் இப்போ இங்கேருந்து உங்களை நினைச்ச உடனே நினைவில் ஒரு பதிவாக தான் நீங்கள் எனக்கு தெரிகிறீங்க. நீங்கள் என்ன நினைச்ச உடனே அப்போ நான் நினைக்கக்குள்ள நீங்கள் எனக்கு பதிவாக தெரிகிறீங்க, நீங்கள் நினைக்கக்குள்ள நான் உங்களுக்கு பதிவாக தெரிகிறேன். சரியா? இப்போ நினைவில் இருக்கிறத நினைச்சா இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பதிவாகத்தானே தெரியும். அப்படித்தானே தெரிய வேண்டி வரும், அப்படித்தானே தெரிய வேண்டி வருகிறது. அதில் மாற்றம் இல்லையே. அப்படி அந்த நினைவுக்கு போய் சிந்திக்க துவங்கிட்டோம்டா, நினைவோடு இருந்து சிந்திக்கிற ஆற்றல் ஏற்பட்டுட்டண்டா, நினைவை விடாமல் திக்ரு செஞ்சு முராக்கபா செய்கிற நிலை உருவாகிட்டண்டா. இப்போ நினைவுங்கிறத உள்ளமன்று எடுங்களேன். அது இப்போ உங்களுக்குள்ளே இருக்கென்று எடுப்பீங்களா? இல்லை அந்த உள்ளத்திலாம் இது எல்லாமே பதிவாக இருக்கிறது தான் நினைவென்று எடுப்பீங்களா? அப்ப அந்த பதிவுக்கு தான் நினைவென்று பேரு. ஆனா நினைக்கிறது வேற விஷயம். சரியா? நினைக்கிறது வேற விஷயம். இப்ப நான் சொல்றேன் நினைவுல இப்ப எல்லாம் பதிவா இருக்கின்ற எடுத்துக்கிட்டா அப்படி பதிவா இருக்கிற அந்த நினைவுல நீங்களும் இருக்கிறதாக நீங்க உணர்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? சரியா? அந்த உள்ளம் அப்படி நீங்களும் இது அத்தனையும் பதிவாக குவலயம் யாவுமே மலுகராக அமைகிற நிலையொன்று வரும். யாருக்கு? இந்த நினைவுல நான் தனிப்பொருளாக இருக்கிறேன்னுங்கிற சகிக்கு வருமா?
இந்த நினைவுக்குரியவனா இருக்கிற காண்போனுக்குரிய நிலையா இருக்குமா? அதே காண்போனுக்குரியது. அப்ப காண்போனுக்குரிய நிலையில சரியா எல்லாமே எப்படி இருக்கு? நினைவுல உள்ள பதிவா இருக்கு. இப்ப அந்த உள்ளம்ங்கிறது என்ன? யாருக்குரிய உள்ளம் அது? உரியதென்று எடுப்போம். இப்ப உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும். சரியா? உள்ளம் என்பது இப்ப ஒளியாகும். இப்ப இந்த நிலைக்கு வந்தவரண்டா அவருக்கு உள்ளம் இப்ப ஒளியாயிடும். ஒளியாண்டா என்னையாகும்? அறிவாகும். இப்பதான் அவருக்கு அறிவண்டா என்னங்கிறது பிடிபடும். அறிவாகும், அதை உணர்ந்து கொள்வது, அந்த அறிவை உணர்ந்து கொள்றதுதான் என்னையா இருக்கும் அவரிடத்துல. அந்த வாழ்வு எப்படி இருக்குமெண்டா மலுகராக அமைந்து விடும். மலுகர் என்று அறிந்து அவன் அமல் செய்கிற நிலையா போயிடும் அவர். அப்ப அவர் மலுகரா இருந்து அவர் செய்கிற செயலுக்குரியவன் யாரு? காண்பனுக்குரியதாக மாறிடும் இல்லையா? மாறிடும் தானே? இப்ப காண்போனுக்குரிய நிலையாக மாறிட்டா அந்த காண்போனுங்கிற அந்த காணுதல் இருக்கே. இப்ப காண்போனுங்கிறது ஒரு காணுதல், கண்டுகிட்டு இருக்கிற ஒரு நிலை தானே, பார்வை இருக்கிற நிலை. காண்போன் என்று ஏன் சொல்றாங்க? பார்வை இருக்கிற நிலையை தானே காண்போனுங்கிற நிலையை சுட்டும். அப்ப இந்த காண்போனுங்கிற அந்த நிலை சரியா இது பதிவா இருக்கிறத பொருளா காணுமா? அதாவது காண்போனுங்கிறது இந்த பதிவா இருக்கிறத பொருளா காணுமா என்று கேட்கணும். அது அத பொருளா தான் காணும். காண்போனுக்கிட்ட இருக்கிற பொருள் தான் அந்த இப்ப நான் சொன்னது கனவுல இருக்கிற பொருளை சொல்லல. நீங்க இப்ப அதை நினைச்சுக்கிட்டு தான் இப்ப கேட்க வந்திருக்கிறீங்க, எனக்கு விளங்குது. இப்ப காண்போனிடத்துல சரியா காண்போனுங்கிற நிலை, காணுதல்ங்கிற நிலை சரியா. அந்த காணுதல்ங்கிற நிலையில இது எல்லாம் எப்படி தெரியும்? தனித்தனி பொருளா தெரியுமா, பதிவா தெரியுமா? அப்படி தெரிகிறது தான் நினைவுங்கிறது. இதை நினைச்சு பார்த்த உடனே தெரியுதே. இப்ப நினைச்சு பார்த்த உடனே நான் தெரிஞ்சேனா இல்லையா உங்களுக்கு? இப்ப நினைச்சு பார்த்த உடனே நான் தெரிகிறது உங்களுக்கா நினைவுக்கா? அப்ப நினைவு அந்த நினைவுல இருக்கிற பதிவை சரியா நினைச்ச உடனே எதை நினைக்குதோ அது தெரியுது. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நினைக்கணும் எண்ணின நீங்க தான் என்று சொல்றது யாரை வச்சு சொல்றீங்க? நினைவுல இருந்து சொல்றீங்களா? நினைவை விட்டு போட்டு நான் என்று வந்திருந்து சொல்றீங்களா? அப்ப நினைவுல இருந்துகிட்டு நினைக்கணும் என்றது நினைவு தானே. நீங்க எங்க போனீங்க நினைவுக்கு? நீங்க அப்படியே தானே இருக்கிறீங்க. நீங்க நினைவுக்கு இருக்கிறத பார்க்கணும்னு சொல்லி இப்ப நினைவுக்கு போயா என்ன பாத்தீங்க? அப்ப நீங்க நினைச்சீங்க, நான் தெரிஞ்சேன். எங்க நினைச்சீங்க? உங்களோட நினைவுல இருக்கிறதால தெரிஞ்சேன். நினைவுல இல்லைன்னு வைப்போமே, நினைச்சு பாப்பீங்க, வராது இல்லையா? இல்லாட்டி என்ன செய்வீங்க? இப்படி ஒரு விஷயத்தை நான் நினைக்கேன், அப்படி ஒன்று இருக்காண்டியா அது கேட்பீங்க. அப்படி இல்லைண்டா, இல்லை எனக்கிட்ட நினைவுல இருந்துச்சு தான், நினைச்சு பார்க்க எனக்கு ஞாபகம் வருது இல்லை, நினைவுக்கு வருது இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப இப்படி நினைவுக்கு மாறுறது, நினைக்கிறத பார்க்கறது எல்லாம் இந்த நினைவு ஒரு கட்டுண்ட நிலையில இருந்துகிட்டா செய்யுது. ஒரு கட்டுண்ட நிலையில இருந்துகிட்டு இந்த நினைவு செய்யுதுன்னு நாம நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம ஒரு கட்டுண்ட பொருளா இருந்து நீளம் அகலம்ங்கிற ஒரு கணிப்பீடுல உட்கார்ந்துக்கிட்டு பெரிய ஒரு இடைவெளியை பார்க்கும். உங்களுக்கும் உங்களோட வீட்டுக்கு இடையில எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்றா ஒரு 150-200 கிலோமீட்டர் தூரம் என்று நான் பார்க்கமா இல்லையா? இங்க இருக்கக்குள்ள
பார்த்து நினைவுல பதிச்ச நினைவுக்கும் அங்கே போய் இருந்து நினைச்சு பார்க்குற அந்த நினைவுக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்கு. இப்போ நான் நினைவுல இருந்து கீழே வந்தீங்க, நான் பேசுகிற எதுவும் உங்களுக்கு விளங்க. நினைவோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வெளியாகும் சிந்தித்துப்பார், வகுமு தெளிவாகணும். இந்த வகுமு தெளிவாகிறேன்டா, வகுமண்டா என்ன? பேதங்கன்றது இல்லையா? இப்போ நீங்கள் நினைவுல இல்லை, ஆனால் உங்களோட வீடு நினைவுல இருக்கு. இப்போ அதே மாதிரி என்ன எடுங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே இருந்துக்கிட்டு நான் நினைச்சேன், நான் நினைவில் தெரிஞ்சதால சஜா நீங்கள் நினைவுலாம் இருக்கிறீங்க என்று நட்டு சொல்கிறீங்க வெப்பமே. இப்போ நான் சொல்கிறேன் மாறி உங்கள்கிட்ட என்னண்டு, நான் நினைச்சேன் எந்த நினைவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட நினைவில் நான் உங்களை பார்த்தேன், நினைவில் இருக்கிறீங்க. உண்மையில் யார் இப்போ நினைவில் இருக்கா? இப்போ யார் நினைவில் இருக்கா, யார் நிஜத்தில் இருக்கா? இப்போ நான் நினைச்ச உடனே நீங்கள் எனக்கு நினைவில் தெரிகிறீங்க, சரியா? நீங்கள் நினைச்ச உடனே நான் உங்களோட நினைவில் தெரிகிறேன். இப்போ ரெண்டு பேருக்கிட்டையும் தெரிஞ்ச எப்படி? அப்போ நினைவுல தெரிஞ்சது இப்போ நினைவுல தெரிஞ்சிட்டே இருக்கிறது. இனி நினைவுலையே தெரிய வேண்டி வரப்போறது, நினைவுலையே தெரிய வேண்டி வந்தது. எப்படி நிஜத்தில் பொருளாக தெரிகிற? அப்போ நிஜத்தில் அது பொருளாக தெரியுதுண்டா, என்ன காரணம்? இந்த மறிச்சி வகுமு என்கிற இந்த புலன்கள் ஊட்டிய வல்லமையால் அந்த நினைவு தனக்கு இருக்கென்று சொல்லி தன்னிடத்தில் உணர்றதுக்கு ஒரு வல்லமையை, ஒரு சின்ன சக்தி ஒன்று உருவானத்தால் நான் ஒரு பொருளாக இருக்கேன் என்று சொல்லி நாங்கள் நீட்டிருக்கேன் இல்லையா? இந்த எண்ணம் மழலை பருவத்தில் உண்டாயிச்சா நம்மக்கிட்ட? என்ன சத்தத்தை காணல சாய்? இல்ல, உருவாகல. அப்ப மழலை பருவத்திலேயும் நினைவு இருந்ததானே? எப்படி இருந்தப்ப என்னத்தை நினைச்சிட்டு இருந்த? மலக்குத்துலக கண்டிச்சாமே நினைவு. மழலை பருவ உள்ளத்திலே, மழலை பருவ உள்ளத்திலே எது மழலை பருவத்திலே என்று சொல்லல, மழலை பருவத்திலே என்று சொல்லல, மழலை பருவ உள்ளத்திலே. அப்போ மழலை பருவத்தில் இருந்த உள்ளத்தை கொடுத்தா சிந்தனை கெடுங்க. இப்போ அந்த உள்ளத்தில் மலக்கூத்துலகு தான் தெரிஞ்சியாம். அப்போ அங்கே நானும் தெரியலை, நீங்களும் தெரியலை, நாம எல்லாம் மலக்கூத்துடைய உலகா தெரிஞ்சிருக்கோம். அப்போ அதுக்கு நம்மளை தானே கண்டாது, வேற என்னத்தையும் கண்டியாது. அப்போ நாம எல்லாம் இப்படி தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு மலக்குகளுக்கு என்ன பண்பு? அப்ப நாம அவ்வளவு பேரும் எல்லாம் பார்க்கறதெல்லாம் அந்த மழலை பருவ அந்த உள்ளத்துக்கு, அந்த உள்ளத்துல இருக்கிற ஞாபகமா தெரிஞ்சிருக்கலாமா? சும்மா கேட்க. ஆனா இப்ப ஞாபகம் வந்தது கூட இப்ப மழலை பருவத்தில் இருக்கிற போது தெரியாது. மழலை பருவ உள்ளத்திலே மலக்குத்துலகை கண்ட நீ என்று சொல்றாகவா? நாம கண்ட நமக்கு கண்ட மண்டு ஞாபகம் இருக்கா இல்லவா? ஆனா மழலை பருவத்துக்கு போனா இப்ப போலாமா இருக்கா? அந்த பருவம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? அந்த பருவத்தில இருந்த உள்ளம் அப்படியே இருக்கா இல்லையா? அதுக்கு மேலதானே நாம குப்பையை போட்டு குமிச்சு மடையற வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப அதை கிளியர் பண்ணினா சரியா? மழலை பருவத்துக்கு உள்ளம் போகும், உடல் போகுமா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தெளிவாக விளங்கப்படுத்தி நம்ம பாரிசோட பேசிட்டு இருக்கக்குள்ள உடல் போகுமா மழலை பருவத்துக்கு? அப்ப உள்ளம் போகும்பா? உள்ளம் போகும் தானே? அப்ப போகும். அப்ப நம்ம கொஞ்சம் ரிட்டர்ன் போக வேண்டியிருக்கு. மழலை பருவத்தில் இருந்த உள்ளத்தை பிடிச்சா அந்நரம் அந்த உள்ளத்துக்கு தெரிஞ்சிருக்கான். இப்ப மழலை பருவ உள்ளத்திலே மலக்குத்துலகை கண்டனி என்று இருக்காங்க. இப்ப ஐனைக்கு அந்த காணுதல் கண்ணை கொண்டு கண்டதாக நாம நினைக்கும். ஐனைக்கு எனக்கு கண் இருக்கின்றாவது மழலை பருவத்தில் இருந்துச்சா ஒரு பதிவு? ஆனா கண் இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி கேள்விக்கு செவி இருந்துச்சா இல்லையா? அப்ப ஐனைக்கு கண்டது கேட்டதெல்லாம் மலக்கூத்துலக தெரிஞ்சிருக்கப்ப அது எப்படி என்று இப்ப அந்த உள்ளம் வந்துச்சுண்டா கண்ணை மூட தேவையில்லை, காதை மூட தேவையில்லை,
எந்த உள்ளத்தை மட்டும் அந்த பருவத்துக்கு கொண்டாந்த பண்டா சரியா என்ன தெளிவு பெறுமா? உள்ளும் உண்மை. உள்ளும் புறமும் ஓர் வழிப்படும். அந்த மழலை பருவத்தில் அப்படி ஓர் வழிப்பட்டது தான் மலக்குத்துடைய உலகம். ஒளி உலகண்டு சொல்றத. ஒளி உலகண்டா என்ன உலகு? அறிவுலகு தான். அப்ப மலக்குகளை என்னத்தால படைச்சிருக்கானா? ஒளியால படைச்சிருக்கானா? ஒளியால படிச்சானண்டா என்ன நாம எடுக்கிற அறிவால படைச்சிருக்கானு எடுக்கணும். அப்ப அறிவால படைக்கப்பட்டது அறிவுலான இருக்கும். அறிவை விட்டு போட்டு வெளியே போகுமா? அறிவுல இருக்கும் என்று ஆரம்ப பிள்ளைகளுக்கு தானே சொல்றேன். அறிவு வேற அது வேறையா இருக்குமாப்ப? அப்போ உங்களுக்கு தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இல்ஹாமண்டா இல்ஹாமத்து அந்த உள்ளத்தில மழலை பருவ உள்ளத்தில இறங்கினா இப்ப என்ன இறங்குது? மலக்குகள் இறங்குறாங்க இல்லையா? அறிவு இறங்கினா என்ன இறங்குது? நான் சொல்றேன் தெய்வீக நாதத்தோட இணைந்து நீங்க தியானம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. திக்ர் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ உங்களோட இல்ஹாமத்துனா இறங்குது. எப்படி? அறிவு தானே அது நாதத்தின் வெளிப்பாடு. அது இறங்குறது என்ன இறங்குது உங்களோட உள்ளத்தில்? இப்ப வேதம் எப்படி செல்லனா மலக்குகளை கொண்டு நாங்கள் இறக்கி வைத்தோம், தூது அனுப்பினோம். அப்ப அது என்ன? ஞாபகம்ங்கிற விஷயம். அப்ப இந்த ஞாபகத்துடைய பெருப்பம் எவ்வளவுண்டா ஒரு சிதறத்துல் முந்தகா வரைக்கும் எடுப்போமா? ஏனண்டா ஒஸ்தாது சொல்றாங்க திக்கிருக்கு நிகரான அமல் இல்லவே இல்லைங்காக. குர்ஆன்ல எப்படி சொல்லப்படுகிறது? வலதிக்ருல்லாஹி அக்பர், மிகப்பெரிய காரியம் ஞாபகப்படுத்துறது. இங்க ஒஸ்தாது சொல்றாங்க என்ன? ஞாபகப்படுத்துறதுக்கு நிகரான ஒரு காரியம் இல்லவே இல்லையா? சரியா? அப்ப நீங்க ஞாபகப்படுத்துறத இப்ப உங்களுக்குள்ள உங்களோட உடலுக்குள்ள இருந்துக்கிட்டு நீங்க ஞாபகப்படுத்துறீங்க என்று நீங்க எடுத்தா இப்ப நேற்று நீங்க தியானத்துல சொல்லித்தரக்குள்ள அப்படி நீங்க கண்டிருந்தா, அப்படி ஒரு காணுதல் ஒரு ஞாபகம் அன்னைக்கு வந்திருந்தா, அப்படி பார்க்கக்குள்ளேயும் உங்களுக்கு அந்த உடம்புவா தெரிஞ்சிருக்கணும். கண்ணை மூடிட்டு நீங்க பார்க்கக்குள்ள நீங்க உடலு இப்ப கண்ணை மூடின உடனே கண்ணெங்கரிக்கு உடல்ல இருக்கு. உடல்ல இருக்கிற கண்ணுல பார்வை இருந்துச்சு. அப்ப அந்த பார்வையை நாம மூடலையே, கண்ணைத்தானே இமையால மூடினேன். மூடின உடனே கண்ணுக்கு இருந்த பார்வை கண்ணையும் உடம்பையும் உடம்புக்கு இருக்கிறதுகளையும் ஏன் நமக்கு காட்டல, பார்க்கல? பார்த்திருக்கணுமா இல்லையா? பார்த்திச்சா நேற்று? அதை யோசிச்சிய முராக்கபா பண்ணீங்களா? அப்ப பார்வை என்னத்தை பார்க்குதுன்னு? அப்ப நானுங்கிறது இந்த கண் மூக்கு வாய் இல்லாமா? இப்ப புதுசா ஒரு சிந்தனை வருது இல்லையா? நுட்பம் ஒன்று வருதுவா? இதை பல தடவை ஒரு ஆட்டத்துல நான் விளங்கப்படுத்திருக்கேன். நீங்க நீள அகலம் கணத்துல ஒரு பொருளா இருந்தீங்க. இருக்கிற நீங்க கண்ணை திறந்து பார்க்கக்குள்ள நீங்க நீள அகலம் கணத்தில் இருக்கிற பொருளா தெரிஞ்ச நீங்க அதே கண்ணை இமைய கொண்டு மூடின உடனே பார்வை மூடுபடாட்டி அந்த பார்வைக்கு ஏன் உள்நோக்க பார்க்கக்குள்ள நீங்க உள்ளுக்கு ஒரு பொருளா தெரியுறீங்க இல்ல? ஏன் தெரியல? ஏன் தெரிய வரல? நேற்று தெரிய வரலையே யாருக்கும். அப்போ உங்களோட பார்வை நீங்க எதை பார்க்குது? உள்ளுக்கு பார்க்கறது என்ன? அதான் வெளியே பார்க்கணும்வா சென்னா உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? ஓர் வழிபடணுமா? ஓர் வழிபட்டால் உள்ளம் தெளிவு பெறுமா? இப்ப மறதியை நீக்கி அந்த உள்ளம் தெளிவு பெறுகிற அந்த தெளிவை தேர்க்கணும். இப்ப உள்ளம் தெளிவு பெறணும், உள்ளம் இயல்பா ஏற்றுக்கொள்ளணும் அதை. அப்ப நேற்று நான் தியானத்தில் இருக்கக்குள்ள திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்தினேன், நம்புங்க. ஏனென்றா ஏற்றுக்கொள்றேங்கிற விஷயம் நம்பித்தான் ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு 2 அடி அகலத்துல ஒரு 5 அடி உயரத்துல ஒரு பொருளா இருக்கிறத நீங்க நம்பணுமா? அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை தேவையா? அதுக்கு நம்பிக்கை எடுக்கணுமா நீங்க? ஏனென்றா இருக்கிறீங்க. நீங்க பிடிச்சு பார்த்தாலும் பிடிப்படுறீங்க, நாங்க உங்களை பிடிச்சு பார்த்தாலும் பிடிப்படுறோம். அப்ப இப்படி நான் ஒரு பொருளா இருக்கேன்னு சொல்லி நீங்க நம்புறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவையா? இல்ல இருக்கிறீங்களா? அப்ப நம்பிக்கை தேவையா? அப்ப நீங்க இப்படி இல்ல நீளத்திலையும் அகலத்திலையும் கட்டுனாத
ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ என்கிறத நீங்க நம்பினத்தானே இருக்கலாம், அந்த இருப்பு நிலையில் அமையலாம். அப்ப அதுக்கு நம்பிக்கை தேவையா இல்லையா? நம்பிக்கை தேவை. அப்ப ஈமானை எடுத்துக்கொள்ள, நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள, எங்கிருந்தோ இங்கு வந்து இருளில் அறியாமல் வாழ்வதேன் என்றுதான் சதுகக்காக. அறியாமல் வாழ்வதேனடா, இருளில் மூழ்கி வாழ்வதேனடா. இருளில் மூழ்கிறேன்டா அறியாம இருட்டுக்குள்ளே இருக்கா. அறியாம இருள் என்கிறது அறியாம, அதுல மூழ்கி வாழ்வேனதேனடா. அப்ப உண்மையில இப்பயும் நீங்க அந்த நினைவுல பதிவா இல்லையா? அப்ப உண்மையிலே நிஜம் நினைவுல பதிவா இருக்கிறது தானே. மல்கர அமைஞ்சா பதிவாத்தானே இருப்போம். அப்ப உலகம் நீண்டதோர் கனவு, அதன் இருப்பிடம் எங்க? அந்த இருதய நினைவுல என்ன எல்லாம் பதிவா இருக்கோ அது எல்லாம் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தெரிய வேண்டி வாரது தானே கனவு. அப்ப இப்ப நீங்க 25 வயசுல இப்ப இருக்கிறீங்க இல்லையா? 24 வயசு கட்டம் இப்ப எங்க இருக்கு? அது நினைவுல இருக்கு. 25 இப்ப வயசுல இருக்கிறீங்க, 26 வயசு கட்டம் எங்க இருக்கு? அது நினைவுல இருக்கு. அப்ப நீங்க நினைவுல பூரணமா இருக்கிறீங்க. அப்ப நீங்க நினைவுக்கு போய் சிந்திச்சீங்களா, நினைவோட இருந்து நீங்க சிந்தனை, உங்களோட சிந்தனை தொழில் பட்டுச்சண்டா, நீங்க இருக்கிறீங்க என்கிற ஹக்கு உங்களுக்கு வெளியாகாதா? ஆதியின் பிம்பமாய் அறிவுல வெளியாகி இருக்கிற அந்த நிலை உங்களுக்கு அறிகிற நிலை ஏற்படாதா? அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை என்று சொல்றதுக்குரிய யதார்த்தம் அர்த்தம் புரிதலுக்கு வராதா? அதுக்கு காரணம் என்னடா, உள்ளுக்கு ஒன்று வெளியே ஒன்று இருக்கின்ற, உள்ளுக்கு இருக்கிற நினைவுல பதிவிருக்கி வெளியே இருக்கிற எல்லாம் பொருளா இருக்கென்று நாம வச்சிட்டு இருக்கிறது இருக்கே. அப்படி ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கே, இது சாபம். இது அப்படித்தான் ஷைத்தான் என்ன செஞ்சான்னா, அது மண் நான் நெருப்பு என்று கண்டான். இப்ப அல்லாஹ் உடனே சாபம் கொடுத்தான் என்று சொல்றது என்ன தெரியுமா? அப்படி அவன் எண்ணினதுதான் சாபமே அல்லாமல் அங்க கொடுத்த வாங்கின என்கிறதெல்லாம் நமக்கு விளங்கப்படுத்துறதுக்காக சொன்ன ஒரு உவமானம். அப்போ உள்ளொன்று புறமொன்று கொள்ளாதடா உத்தமர், உத்தமரண்டா உணர்ந்தவர் போதனைய தள்ளாதையுங்காக. இப்ப உணர்ந்தவர் போதனை செய்யறது எத்தனையோ பேர் தள்ளி போட்டு இருக்கிறதால அவர்களுக்கு உணரும் வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? இப்ப நீங்க அந்த போதனை எடுக்கிறதால இப்ப நான் சொல்றத உணர்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது வாய்னா. இப்ப உண்மையிலேயே வெளியே தெரிகிறதும் உள்ளுக்கு இருக்கிறதும் நினைவு தானே, கனவில்லையே. அப்ப கனவு கலைந்திடும், ஹக்கை உணர்த்திடும். அந்த பாட்டை கொஞ்சம் ஞாபகம் வந்தா விடுங்களேன், என்ன அழகா சொல்றாங்க சார். இப்ப உள்ளுக்கொண்டு வெளியே ஒன்று இருக்க கனவை கலைத்திடும், ஹக்கோடு சேர்த்து விடும். இப்ப நான் சொன்ன இந்த தெளிவு இயல்பாக உங்களோட கல்பு உணர்ந்துட்டேன்டா. நான் இப்ப சொல்லி தந்த இந்த தெளிவு இயல்பா உங்களோட கல்பு உணர்ந்துட்டேன்டா. உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகம் அதன் வெளிப்படை. அப்ப உட்படையது ரைட். அப்ப உறுதி நிறைவு பெற என்ன செய்யணும்? உரிய அமல கையாளணும். உறுதி நிறைவு பெறேன்டா என்ன செய்யணும்? உரிய அமல கையாளணும். உரிய அமல கையாண்டா உறுதி நிறைவு பெற்றுடும். உறுதி நிறைவு பெற்றோட என்ன செய்யும்? அதன் வெளிப்படையா இந்த உலகம் தெரியுமா இல்லையா?
அதைத்தான் உஸ்தாது விழிப்ப பெற்ற பின்பு இந்த உலகம் இடிப்பதை நீ அறிவாயான்னு கேட்காங்க. இப்போ நீங்கள் இந்த உலகம் இருக்கிற இன்னும் உங்களோட கற்பனைக்கேற்ப கட்டுண்ட புலனுக்கேற்ப இருக்கிறதுன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது மண்ணுலகு மறைந்து விடும். திரும்ப இங்கே இப்போ என்ன தெரிகிறதா அப்படியே இருக்கும், இப்படி இருக்காது. அது உணர்ந்த நிலையிலே இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் சீனியை உணர்ந்திருக்கிறீங்கவா, சீனியை உணர்ந்த நிலையில எப்படி இருக்கு, சீனி எப்படி இருக்கு, இனிப்பு எப்படி இருக்கு. இப்போ சீனியை உணர்ந்திருக்கிறீங்க, இப்போ அந்த உணர்ந்த உணர்வு ஒன்று உங்களுக்கிட்ட இருக்குவா, அதை சொல்கிற அனுபவம்ங்கிறேன் இல்லையா? ரைட். அப்படி அந்த உணர்ந்த உணர்விடத்தில் இப்போ நீங்கள் உணர்வு வேறு நீங்கள் வேறு எடுக்காம அந்த உணர்விடத்தில் சீனி எப்படி இருக்கும், இனிப்பு எப்படி இருக்கும். அப்போ இனிப்பு சீனியா இருக்கும், சீனி தான் இனிப்பா இருக்கும்பா. இப்போ சீனியும் இனிப்பும் அங்கே வேறையா இருக்கா ஒன்றா இருக்கா? ரெண்டும் இல்லை. தெளிவாக விளம்பரம். அங்கே வேறையாவும் இல்லை ஒன்றாவும் இல்லை. அப்போ குனியும் குணமும் ஏகமென்று ஏற்றுக்கொள்கிற கொள்கை தான் தௌஹீது. அங்கே இனிப்பு தான் இருக்கும், சீனி இல்லை என்று எடுத்தாலும் தௌஹீது இல்லை. சீனி தான் இருக்கும், இனிப்பு இல்லை என்று எடுத்தாலும் தௌஹீது இல்லை. சீனி வேற இனிப்பு வேற என்று எடுத்தாலும் தௌஹீது இல்லை. சீனியும் இனிப்பும் ஒன்று தான் எடுத்தாலும் தௌஹீது இல்லை. உணர்ந்த நிலையில சீனியும் இருக்கி இனிப்பும் இருக்கி, எப்படி ஏகமாக இருக்கி. அப்படி ஏகமாக இருக்கிற அந்த உணர்ந்த நிலை ஒரு சின்னொரு இடைவெளி இல்லாமல் இருக்கு. அப்படி உறுதி பெற்ற உள்ளத்துக்கு இந்த உலகம் அதன் வெளிப்படையா அந்த உணர்ந்த நிலையில இருக்கும். அப்படி இருக்கும். இப்ப உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற இடைவெளி இருக்குமா அந்த உணர்ந்த நிலையில? அப்படி உணர்றதுக்குரிய ஆரம்ப பயிற்சி தான் இரவு நாம செஞ்சது. ஆரம்ப பிள்ளைகள் செய்யறது. இன்னும் மிச்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. நாம போவோம். ரெடிதானே போறதுக்கு எல்லாரும்? அப்போ சதா சச்சன சங்கத்தோடு சதா உறவாடிட்டுறீங்க. உங்களோட வளமையான வேலைகளையும் அப்படியே பார்த்துக்கிட்டுறீங்க. நீங்கள் அறியாமையே என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. ஆனால் 10 மணிக்கு பிறகு உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் தவிர்க்க முடியாத காரணம் என்றால் மட்டும் சம்பந்தப்படுங்க. இல்லையா? தவிர்க்க முடியாது என்றால் மட்டும் இல்லையா, நினைவுக்க போயிடுங்க. நினைவோடே இடிக்க பாருங்க, நினைச்சிக்கிட்டே இடிக்க பாருங்க. நினைவு வர நிற்கிற பிடிங்க, ஞாபகத்தை பிடிச்சிக்கிட்டே இருங்க. நினைவால் அது எல்லாத்தையும் உணர்த்தி தரும். நீங்கள் கற்பனை போயிடவான், இப்படி வந்துடுமே அப்படி வந்துடுமே, இப்படித்தானே ஹாவிஸ் என்னாரு, அப்போ அப்படித்தான் இருக்குமோ என்று இப்போ அவன் வந்து போடுவான். பெரிய பெரிய சுருக்கெல்லாம் இருட்டுக்குழியில் உங்களை வீழ்த்துறதுக்கு போடுவான். செய்தானின் மறுட்டுதலை இவ்விடத்தில் நீ காண்பாயனோ சென்னவரிடமும் வரும். ஐனைக்கு இப்படித்தானே சென்ன என்ன இப்படி இருக்கென்று வரும். அவ்வளவு நுட்பத்திலும் நுட்பமாக என்ன செய்ய, உள்ளொன்று புறமொன்று கொல்லாமல் இருங்க. உத்தமர் போதனையை தள்ளாமல் இருங்க. உள்ளம் தெளிவு பெறும். இதுக்கு உள்ளும் புறமும் ஓர் வழி படணும். இப்போ ஓர் வழி படுறேன்டா என்ன செய்யணும்? இரவு கொஞ்சம் நேரம் எடுத்த பயிற்சியை கொஞ்சம் நேரம் கூட எடுத்து கொஞ்சம் செய்யும். அது அப்படியே உறுதியாயிட்டண்டா உலகம் தலகீழ பிறண்டாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்க நீங்கள் இருப்பீங்க. எப்படி இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், எப்படி சொல்லித்தாரேன்? எல்லா வரைக்கும் தானே சொல்லி தரலாம். அப்போ இப்போ அந்த கேள்விக்கு பதில் தெளிவாக விளங்குதா? முதலாவது கட்டுண்ட நிலையில இருந்து விடுபடணும். நம்மளோட அறிவு உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடி தம்பியங்காக. இந்த தட்டி எழுப்புற விஷயம்தான் இப்போ நாம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா சகி? அப்போ இப்போ நாம் அந்த அறிவுக்கு தட்டி ஒழுப்பி சொல்கிறத அது கிரகிக்கணும், சரியா முறையாக எடுக்கணும்.
இப்போ உஸ்தாது சொல்கிறாங்க எப்படின்னா, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருங்க. இப்போ நினைவோடு சிந்திக்க சொல்றது என்ன காரணம்? நாம் நினைவுக்கு போய் சிந்திக்கவில்லை. நினைவுக்கு போனோம்னா எக்கச்சக்கமான அறிவு தான் இருக்காதுக்குள்ள. அதுக்குள்ளே எந்த பொருளுமே இல்லையே. பொருள் இருக்காதுக்குள்ள, அதுக்குள்ள இருக்கிற எல்லா அறிவு தானே, அறிவும் மயம். அது கொஞ்சம் துறந்துட்டா, இல்லாட்டி நாம நினைவோட போய் சிந்திச்சு கொஞ்சம் பழகிட்டோம்டா என்ன செய்யுமா? ஹக்கு வழியாகுமா, உண்மைகள் வழியாகும் என்று சொல்லல, உண்மை வழியாகுமா. அப்போ உண்மை வெளியாகிற வரைக்கும் நினைவுக்குள்ள சிந்திக்கலாம் இல்லையா? அப்ப அப்படி நினைவுல சிந்தனை தொழில்பட துவங்கிட்டா அந்த நினைவுல உலக சம்பந்தப்பட்ட சிந்தனை குறைஞ்சிட்டு போகுமா இல்லையா? அப்ப எந்நேரமும் என்ன செய்யும்? கை கைத வேலையை செய்யும், கண் கண்ட இந்த வேலையில அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. சிந்தனை எங்க இருக்கும்? இந்த நினைவோட இருந்து நான் யாருங்கிறது சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அது சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வேலைக்கு தடையாகவும் இருக்காது. அப்ப இது ஒரு கட்டம் வரக்குள்ள என்ன செய்யும்? அப்போ ஒரு உணர்வு எடுக்கிற வேலை ஒன்று வறுமை இன்னைக்கு. ஏனெண்டா தெளிவா தெரியும் நான் இருக்கேன் தான். இதை கண்டு கொண்டு நான் இருக்கேனா இல்லையாங்கிறது இப்ப சந்தேகம் அறிக்குவா. இப்போ ஏக வியாபகமா காண்போனா நான் இருக்கேனா இல்லையாங்கிறது இப்ப நமக்கு அனுபவத்தில் வராத வரைக்கும், நம்மளோட உணர்வுல பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் இப்ப நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேள்விக்குறியா இருக்கிறது ஒரு கட்டம் போகக்குள்ள எப்படி நிஜமாக நான் இருக்கின்ற உணர்வை கொண்டு உறுதிப்படுற நிலை ஒன்று உள்ளத்துக்கு மாறும். உள்ள மாறுபடக்குள்ள என்ன செய்யும்? இன்னைக்கு உறுதி பெற்று அந்த உணர்வை எடுக்கிற உலக வாழ்வில் அமைதியை பெற. உலக வாழ்வு உறுதி பெற்று உணர்வை பெறு, அந்த உணர்வை எடு, நீ பெற்றுக்கொள்ள, அதை விடாத. உலக வாழ்வில் அதை பெற்றுக்கொள்றதுக்காக உலக வாழ்வில் அமைதியை பெறு, அமைதியாய் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு வந்த பிறந்த நோக்கம். அறியவே பிறந்த நீ அறியவில்லை என்றால் பிறந்த நோக்கத்தை மறந்த மடையனாய், படைத்தவன் சொல்லை மறந்த மடையனாய் மகசர்கள் ரொம்ப தேவையில்லை. இப்போ பிடிச்சிக்கிட்டோம். அப்போ நுட்பமாக கிரகிக்கிற விஷயம் இது கொஞ்சம் தெளிவாயிட்டா சஹி? இப்போ பாருங்க அங்கால இப்போ அப்படி போகக்குள்ள உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஓர் வழிபட்டு விடுமா? ஓர் வழிபட்டுருமெண்டா இப்போ உருவம் வேற, சத்தம் வேற, பேச்சு வேற. இப்படி எல்லாம் பேச்சுங்கிறதும் ஒரு உருவம் தானே, கண்ணுக்கு தெரிகிறதும் ஒரு உருவம். காதுக்கு பேச்சுங்கிறது உருவமா தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு காட்சிங்கிறது உருவமா தெரியுது. மூக்குக்கும் மனம்ங்கிறது உருவமா தெரியுதா இல்லையா? நாக்குக்கு அந்த டேஸ்ட் அடிக்கின்ற உணர்வது உருவமா தெரியுதா இல்லையா? அப்ப ஈனுக்கு என்ன? உருவத்தில் மயங்கும் ஊடகங்கள் யாவும் என்ன செஞ்சிடும்? ஒரு வழிபட்டு விடுமா? அப்போ ஒரு நிலையாயிடும். இப்ப அப்போ ஒரு நிலையை உணர்றதுக்கு தான் இந்த ஐம்புலன் இருக்கு. அப்ப இதை ஆட்சி கொண்டு அந்த நிலையை உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையாயிடும். ஐயோ, இது எங்கேயோ உச்சிக்கு வந்து உச்சியில இருந்துக்கிட்டு ஓர் நிலைப்பட்ட உள்ளத்தில் ஈமான் உறுதி அடைந்து விடும். இப்போ அவர் உறுதியாகிறது இல்லை, உறுதியாயிடுவார். இப்ப உண்மையில் நிலைக்கும் உயர்நிலை ஒன்று உண்மையாய் கிடைத்து விடும். சரி, நல்ல பாட்டு. தெளிவாயிட்டா சஹி? அப்ப உள்ளொன்று புறமண்டா என்ன? உள்ளுக்கு ஒரு நினைவுல ஏதோ பதிவெல்லாம் இருக்கென்று எடுக்கிற விஷயம் இருக்கே, அது நமக்கு பழக்கமாகி வழக்கமான நோக்கம் என்ன தெரியுமா? ஏக வியாபகமா அப்படித்தான் இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காகவே அல்லாமல் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நான் இப்போ மழலை பருவத்திலிருந்து ஏன் அது கொப்பி பண்ணுதுண்டா, இப்படி ஒரு நிலை இருக்கின்ற நாம் அறியணுமா இல்லையா? அறியணும் தானே? அப்படி ஒரு அறியறேன்டா அப்படி ஒரு நிலைக்கு வராம அறிவுல அந்த நிலை அமையாம அறிவுமா? அப்ப அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி நேசா, அதை முதல் யோசினி ராஜா. அப்ப அது கூட அமைஞ்சிருக்கா இல்லையா அறிவில்? இப்ப அப்ப அப்படி அமைஞ்ச நிலை தான் இப்ப நாம மழலை பருவத்துக்கு பிறகு கொப்பி பண்ணி நினைவுல பதிச்சு இப்படி இந்த ஏக வியாபகமா இந்த நினைவுல இப்படித்தான் இந்த பதிவு இருக்குங்கிறத உணர்றதுக்காக, நமக்கு உணர்த்துறதுக்காக நடக்கிற ஒரு விஷயமே அல்லாமல் அதை வச்சுக்கிட்டு அதுதான் நான் என்று வாழ்றதுக்காக இல்லை.
ஏனண்டா அது இப்போ இரவைக்கு தூங்க போகக்குள்ள என்ன செஞ்சிடும், எல்லாம் மறந்துடுமா இல்லையா? மறந்துடும். அப்போ மரணிக்கிற நேரமும் அப்படி எல்லாம் மறந்துடும். அதுக்கு பிறகு அந்த என்ன உறவெண்ண துறவெண்ண இரண்டுமே குரூரண்டு இதயத்தில் உறுதி கொள்வான். அப்படி உறுதி கொள்கிற அந்த உறுதியின் வெளிப்படதான் உலகோர் அதன் வெளிப்படை என்று சொல்றது. அப்போ எல்லாவற்ற உள்ளத்தில் இருக்கி. இதில் நம்ம கேள்விகள் இருந்து இன்னும் கொஞ்சம் விளங்கணுமெண்டா கேளுங்க, இல்லாட்டி நம்மளோட 11 மணி டைம். சரி சஹி, நம்ம கேட்கணுமா? சஜா, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க போல இருக்கு. நினைவுல இருந்துட்டீங்களோ? நாளைக்கு எடுப்போம். நினைவுக்கு இருந்தா அப்படித்தான் சஜா, மறந்துடும். இருப்பதை மறக்கிறதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா? நினைவுல இருக்கிறது. இருக்கும் பொருளை மறக்கும் போது மறந்தது இப்ப நினைவு எப்படி இருக்கேன்னு நான் காட்டி தந்திருக்கேன். இப்ப அப்ப மறக்கல, நினைவில் ஆகும்ங்கிறதுக்கு அர்த்தம் அதான். மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, ஞாபகத்தில் இருக்கும் மறந்துட்டீங்க. இப்ப நினைவு எடுத்து தருகிறது இல்லை. இப்ப நினைவு எடுத்து தர இல்லை, என்ன செய்யணும்டா அதை போய் இருந்து அந்த எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்தணும். ஒரு நிலைப்படுத்தி, சரியா, அதை ஒரு நிலையில் நிலைப்படுத்தி ஞாபகப்படுத்தணும். இப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, இந்த நானுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது, வேற வழி ஒன்றும் இல்லை. அதுதான் என்ன யார் என்று ஞாபகப்படுத்தி எனக்கு தரணும். சரி, அப்ப இதோட நாம முடிப்போம். சரியா? சரி, அப்ப எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அப்ப வைக்கிறேனா? அலைக்கும் அஸ்ஸலாம்.